இன்றைக்கி தேங்காய் பொட்டுக்கடலை இல்லாமல் சிக்கன் குழம்பு வைப்பது எப்படி, இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இட்லி, களி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், இதாங்க எங்கள் வீட்டு ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பேஸ்ட் ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. வானல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, கஸ்தூரி மேத்தி, ஏலக்காய், மல்லி, வரமிளகாய், 5-6 முந்திரி போட்டு நல்லா வதக்கி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், வெங்காய தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வடை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு சிக்கன் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுட்டோங்க. சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக கலக்கி ஊற்றிக்கலாங்க. தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 முட்டை வேக வச்சேன். 3 முட்டை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிட்டு இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்